வணக்கம். எங்க சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து குக்கிங், கார்டனிங், சேல்ஸு அந்த மாரி எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஒரு விளாக் பார்க்க போறோம். இந்த விளாக் வந்து நண்பர்கள், குடும்பங்கள் சேர்ந்து கொண்டாடிய விழா இது. என்ன விழான்ட்டு நம்ம பார்ப்போம். இப்பதான் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். நிறைய விழாக்கள்ல வந்து நண்பர்களோட சேர்ந்து போனாலும், இந்த விழா வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள கொடுத்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க போன இடம் வந்து எர்ணாகுளம். இந்த இடம் வந்து இந்திராய் பீச் ரெஸ்டார்ட்ல தான் அந்த விழாவே நடந்தது. என்ன விழான்னு சொல்றாங்க, என்னன்னே தெரியலன்னு பார்க்குறீங்களா? 1 இல்ல 2 இல்லங்க, 40 வருஷ நட்புங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரீயூனியன் பண்ணி, இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போய் பார்த்துட்டு, அவங்க வீட்டு ஃபங்ஷன் இல்ல எங்க வீட்டு ஃபங்ஷன் எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா கலந்துப்போம். 1 வருஷம் இல்ல 2 வருஷம் தொடர்ந்து நாங்க வந்து அப்ராட் டூரும் ஃபேமிலியோட எல்லாருமே போயிட்டுருப்போம். இன்னைக்கு வந்து என்ன ஃபங்ஷன்னா, 40 பேர் நண்பர்கள். அதுல வந்து 25 பெண் நண்பர்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதி வெளியிட்டாங்க. உங்கள யாராவது இந்த மாரி குரூப்பா 40 வருஷமா ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? இன்ன வரைக்கும் இவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு டெய்லி என்னென்ன நடக்குது அந்த மாரி எல்லாமே பேசிப்பாங்க. அதேபோல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 25 பேரா சேர்ந்து ஒரு புக்க வெளியிட்டிருக்காங்க. அது மாரி யாருக்காவது உங்களுக்கு இந்த மாரி தெரிஞ்சவங்க இருந்தா கூட கமெண்ட்ல எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். இந்த புத்தகங்கள்லாம் வந்து கலெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாதி பேர் வந்து பிங்க் கலரும், அப்புறம் கிரீன் கலர்லயும் சாரி உடுத்திட்டு இருந்தாங்க. இந்த புக்க ரிலீஸ் பண்றதே வந்து கலெக்டர் தான். என்ன விசேஷம்னா, அவங்களும் ஒரு பெண்ணுன்னோனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க எல்லாருமே என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லாருமே 1981 பேட்ச். இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதிலயும் பேசிப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் இல்லன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே போயிட்டு வருவோம். கலெக்டர் வந்து புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பேசம்போது சொன்னாங்க. புத்தகத்த பத்திய சில வார்த்தைகள வந்து குறிப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சொன்னாங்க, "இந்த வயசுலயும் நீங்க வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் டூருக்குலாம் போறதெல்லாம் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்குது. இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா உங்கள பார்த்து எல்லா விஷயங்களும் கத்துக்கணும்னு" சொன்னாங்க. கலெக்டருக்கு வந்து தமிழ்நாடு, கேரளாவோட சிறப்பு பரிச வந்து அன்பளிப்பா தந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கார் வந்து பேசுனாங்க. அத பேசுனத கேட்டுட்டு சில நண்பர்கள் வந்து பாராட்டுனாங்க. "ரொம்ப நல்லா ஸ்பீச் குடுத்தீங்கன்னு." அந்த வீடியோ வந்து அடுத்த பதிவில போடுறேன். கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த விழா வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனோம். புக் ஸ்டால்ல வந்து எல்லாமே மலையாளத்தில எழுதின புத்தகங்கள் இருந்தது. நம்ம மொழி என்ன மொழியோ அந்த மொழியில இருக்கிற புக்கெல்லாம் வாங்கி படிக்க பழகிக்கிங்க. நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நண்பர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு புக்கு வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. அவங்க எழுதின புக் எல்லாமே. அப்புறம் லஞ்ச் ரெடியா இருந்தது. லஞ்ச் சாப்பிட போயாச்சு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், சாலட், ஐஸ்கிரீம், கேரட் அல்வா, ஃப்ரூட் சலாடோட ஃப்ரெண்ட்ஸோட திரும்பவும் உட்காந்து ஒரு குட்டி அரட்டை அடிச்சுட்டு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன்.